ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்பிகேஎம்எஸ். இன்னைக்கு நம்ம வந்து போக்கிமான் ஒயிட் 2 கேம் பிளே தான் கெஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ எங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. ஸோ ஓகே கைஸ், வாங்க போகிற பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோட ஆல்டர் வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பான். ஸோ அடுத்த சிட்டிக்கு ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டான். அவன் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருப்போம் கைஸ். இங்கே மலையிலேருந்து குச்சிருப்பான். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி வந்திருப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம போக்கிமான் சென்டர் வெளில வந்து இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் கைஸ். இவங்கிட்ட பேசினா நீ ட்ரெயினர் ஆகிறதுக்கு உனக்கு ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். ஸோ நம்ம இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு போக்கிமான் ட்ரெயினர் ஆக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினரே இல்லை. ஸோ அதெல்லாம் இப்போ தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்த வீட்டில் தெரியுங்க கைஸ் அந்த விஷயம் என்னான்ட்டு. ஸோ பியாங்கா வந்து அசிஸ்டண்ட் ஆகிடுச்சு, ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. ஸோ சேரன் வந்து ஜிம் லீடர் ஆகிட்டான். நான் இன்றைக்கி தான் கைஸ் பார்த்தேன், சரியாக பார்க்கல. ஸோ இப்போதைக்கு இந்த வழியில் தான் கைஸ் போகணும். ஸோ அந்த சைடு டவுனு, அப்படியே இந்த சைடு வந்தால் ரூட் 20 இதில் தான் போக சொன்னான். ஸோ போகிற வழியில் ஃபஸ்ட்டு ட்ரெயினர் பேட்டில்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஃபஸ்ட்டே அவன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டோம். சரி இதையும் காட்டலாம், எப்படி தான் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வந்து சண்டை போடுற பேட்டில். ஸோ அதை காட்டலாம் தான் கைஸ் வந்தேன். இதுதானே ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லையே. ஐ திங்க் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆசோவால்ட் லெவல் ஏற்றணும் கைஸ், இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும். ஸோ ஏற்றலாம் ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக ஏற்றலாம் கைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆசோவால்ட் டேக்கல் யூஸ் பண்ணு. ஸோ பேட்ரர் தான் வச்சுருக்கான். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். அவன் டிஃபென்ஸாக தான் போட்டுட்டு இருந்தான், நான் அட்டாக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆசோவால்ட் லெவல் 7 போயிடுச்சு. கொஞ்சம் தான் கைஸ் இருந்துச்சு லெவல் 7 வரதுக்கு. ஸோ இன்னும் பாதி வந்தால் லெவல் 8. இன்றைக்கி லெவல் 10 போயிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ் ஆசோவால்ட். இப்போதைக்கு இந்த இடத்துல சண்டையா கரெக்டாக நின்றுட்டுருக்கு மக்களே. ஸோ கைஸ், அங்கேருந்து சண்டை போட்டு வந்தோன்னே இவன் கூட சண்டை போடணும். ஸோ நான் அங்கே ஆஃப் பண்ணது இங்கே தான் ஆன் பண்ணேன். ஸோ சாரி கைஸ், அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே ஆன் பண்ணோன்னே வந்தாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. ஸோ ஏதோ ரேஞ்சுன்ற இடத்துக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு போஷன் கொடுத்தாங்க. போஷன் கொடுத்துட்டு அவங்களோட போக்கிமான் ஏதோ காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன் கைஸ், அவங்க போக்கிமான் ஏதோ காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னாங்க. இங்கே ஏதோ போக்கிமான் சென்டர் ரொம்ப தூரம் அப்படின்றாங்க. அந்த வழியில் தானே வந்தேன். அதான் கைஸ், அவங்க போக்கிமான் ஏதோ தொலைச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இது கண்டுபிடிச்சி தர சொல்கிறாங்க கைஸ். இந்த ரேஞ்சுள்ள தான் இங்கேயும் இருக்காமா. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சு கைஸ், அதாவது பண்ணேன். ஸோ ரேஞ்ச் சிமுலேட்டர் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். மொபைலுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் கைஸ். நல்லா இருந்தால் அதையும் ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ டைம் அளவு இது எபிசோட் 2 hours நல்லாயிருக்கும் கைஸ். அதுவும் அடுத்த இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஸோ பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் கைஸ். நல்லாயிருக்கும் கைஸ் செகண்ட் எபிசோடும். ஸோ இன்னும் போக தான் அது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஓடுன்ற ஓடி தான். ஸோ இப்போதைக்கு நேராக இந்த வழியில் தான் கைஸ் போகணும். போகிற வழியில் இவன் வர வந்துட்டானா தம்பி. அதான் இந்த ஆர்டர் வந்து இந்த சைடு வந்திருக்குமோ அப்படின்றான். ஆமாம், தெரிஞ்சு இந்த சைடு தான் வந்திருக்கணும். கேம் படி இந்த சைடு தான் வந்திருக்கணும். கதைப்படி இந்த சைடு தான் வந்திருக்கணும். ஸோ அவனுக்கு எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ நமக்கு வந்து பேரலைஸ் ஹீல் கொடுத்துருக்கா மக்களே. ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இப்போதைக்கு அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா பேரலைஸ் ஹீல் தேவைப்படும் தான், ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ மாதிரி இப்போ வந்திருக்கு. ஸோ இதை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க கைஸ், பார்க்கலாம். ஸோ மேபி நான் ஆஃப்லைனில் எனக்கு இதாங்க இந்த கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. ஸோ இப்போதைக்கு இதில் ஒரே ஒரு போக்கிமான் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பேட்ராட் விடுங்க, எல்லாம் கடைசி வரைக்கும் வராது. ஸோ ஆசைவால்டு மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் இருப்பான். ஸோ இப்போதைக்கு இது உள்ளே போய் பாரு, அதை உள்ளே போய் பாரு, அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இவன் தான் சுற்றிகிட்டே இருக்காங்க. இவன் என்ன சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. சரி, அவன்கிட்ட பேச முடியுமான்னு போய் பார்த்தேன். பட் பேசலாம், நான் ஏன் கிளிக் பண்ணாமல் அப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துல வந்தோன்னே ஏதோ போக்கிமான் மாட்டுச்சு. அசுரல் மாட்டுச்சு கைஸ். இதுவும் பிடிக்கலாம், ஆனால் வாட்டர் டைப் தான் நம்மக்கிட்ட இருக்கே. ஸோ அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ், அங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது, அதாவது அதான் கைஸ் அந்த போக்கிமான் தொலைச்சாங்கல்ல அந்த போக்கிமான். ஸோ இது வந்து ஹர்டியரா இல்லை லில்லி பப்பான்னு தெரில. ஹர்டியர் தான் கைஸ். தம்பி சொல்கிறாங்க கைஸ், அது அழுவுது, நீ அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்றான். அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரில மக்களே. அவன் போய் கூப்பிட்டு வர போனான்னு நினைக்கிறேன்.
இவன் யாரோ கைஸ், இவன் ஏதோ புதுசாக வந்திருக்கான் ஏதோ கைஸ். இவன் நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க் ஸோ. இவனே தான் லிபரேட் போக்கிமான் டீம் பிளாஸ்மா கைஸ். ஸோ இதில் டீம் பிளாஸ்மாவான்னு தெரியலையே. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு டிஎம் கொடுத்துருக்கான். ஸோ அதில் டீம் பிளாஸ்மா, இதுலேயும் டீம் பிளாஸ்மாவோ? இந்த 2 கேமில் டீம் பிளாஸ்மாவா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ ஃபைனலி ஹார்டியர் இஸ் ஹியர். மைட் யூ கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு நான் மேலே முடிஞ்சிச்சு. அவன் போயிட்டான். ஸோ நானும் போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டான் வீட்டுக்கு. அப்போ நம்மளை மட்டும் விட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் தான் போக்கிமான்ட்ட மாட்டி செத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க. ஸோ போகிற வழியில் ஒரு ரியலு மாட்டிச்சு கைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான போக்கிமான் தான். கடைசி வரைக்கும் இருக்கும், லாஸ்ட் ஒரு போக்கிமான் பிடிக்கிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கிமானில் இந்த ஒரு போக்கிமான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும் கைஸ். ஏன்னா ரொம்ப சூப்பரான போக்கிமான் ரியலு. லுக்காரியோ தான், மெகா லுக்காரியோலாம் தரமாக இருக்கும். போக்கிமான் எக்ஸன் வேர்லாம் சூப்பராக வச்சுருந்தேன் கைஸ். ஆனால் கொஞ்ச நாளாக இருந்திருக்கும் ரியலு, ஏன்னா நிறைய நாள் இருந்திருக்காது. நிறைய போக்கிமான்லாம் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் பில்ட் பண்ணுவேன்ல, ஸோ அது மாதிரி தான். ஸோ அதில் ஆஷ் டீம் மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா ஆஷ் டீமே சூப்பர் பவர் கைஸ். அதில் செம்ம பவராக இருக்கும். கூமி செம்மையாக இருக்கும் கைஸ். அது நோய்வரன், பீக்கச்சு. ஸோ இதுலேயும் ஆஷ் டீம் ஃபாலோ பண்ணலாமோ அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பார்க்கலாம் கைஸ், முடிஞ்ச ஆஷ் டீம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நானும் போக்கிபால் போட்டு மாட்டவே இல்லை மக்களே. ஸோ அப்புறம் ரொம்ப ரொம்ப டிஃபென்ஸ் குறைச்சிட்டே வந்தேன். டிஃபென்ஸ் குறைச்சிட்டு அப்புறம் தான் கைஸ் போட்டு அப்புறமா மாட்டிச்சு கைஸ். ஒரு பல மணி நேரம் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் பிடிச்சேன். பரவாயில்ல கைஸ், ஆனால் ஒரு சூப்பரான போக்கிமான் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சது நல்லதுக்கு தான் கைஸ். ஸோ இப்போதைக்கு ரியலுக்கு பேர் வைக்கிறேன்னு கேட்டாங்க. வேணாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் எந்த போக்கிமானுக்கு பேரே வைக்க மாட்டேன் மக்களே. ஸோ திரும்பவும் ரியலு மாட்டிச்சு. ஸோ இந்த கேமில் இயர்லியாகவே ரியலு மாட்டிடுது மக்களே. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமான் நம்மக்கிட்ட இருக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சால் கடைசி வரைக்கும்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இன்னோவா ரீஜன் போக்கிமான் மட்டும்தான் இதில் வச்சுக்க போகிறேன். ஸோ நான் எல்லா கேம்லேயும் அந்தந்த ரீஜன் போக்கிமான் மட்டும்தான் வச்சுருந்தேன். பீக்கச்சு மட்டும் அது எக்ஸப்ஷனல் கைஸ். ஸோ அதான் ஏன்னா ஆஷ் டீம்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஆஷ் டீமில் பீக்கச்சு இல்லைனா நல்லா இருக்குமோ. ஸோ அதனால தான் கைஸ் பீக்கச்சு வச்சாச்சு. ஸோ மேபி இதுலேயும் நான் ஆஷ் டீம் ஃபாலோ பண்ணுவேன் கைஸ். ஏன்னா ஸ்டார்டர் எதுன்னு தெரியல ஆஷ் கிட்ட. ஸோ பார்க்கலாம் கைஸ், முடிஞ்சால் பிடிக்கலாம். ஸோ ஆஷ் கிட்ட வந்து 3 போக்கிமானுமே இருக்கும் கைஸ். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால தான் நான் ஆஷ் டீமை விட்டது காரணமே அதுதான் கைஸ். ஸோ நீங்கள் எக்ஸன் வயலில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு ஸ்டார்டர் தான் வச்சுருப்பான். ஸோ இது மற்ற எல்லா போக்கிமான் கேம்லேயும் நிறைய ஸ்டார்டர் வச்சுருப்பான். எக்ஸன் வயலில் கிரனிஞ்சா மட்டும்தான் வச்சுருப்பான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் இப்போதைக்கு அப்படியே ஆல்ரெடிக்கிட்ட வந்து பேசணும். ஸோ அவனோட போக்கிமானில் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். சரி என்னடா தம்பின்னு பார்த்தா சண்டை போட விட்டாங்க கைஸ். பைத்தியக்காரன் சண்டை போட விட்டா மக்களே. நம்மளை ஒரே சேடாக போச்சுல்ல. ஸோ அவனுக்கு தேவை வந்து சண்டை போட்டு நல்லா சண்டை போட்டால் தான் கைஸ் அவன் கூட போய் சண்டை போட முடியும். ஹால்டர் கைஸ் இவன் வந்து சாம்பியன். ஸோ நீங்கள் போக்கிமான் பிளாக் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போதைக்கு ஒயிட் 2 ஆடிட்டுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் அதுக்கடா ஒயிட் 2 ஆடுற பிளாக் 2 ஆட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து போக்கிமான் ஒயிட்டையும் பிளாக்கையும் கம்பேர் பண்ணும்போது பிளாக் சூப்பராக இருக்கும். ஸோ பிளாக்கையும் ஒயிட்டையும் கம்பேர் பண்ணும்போது பிளாக் 2வையும் ஒயிட் 2வையும் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் 2 கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணி ஆடிட்டுருக்கேன். ஸோ அது என்ன சூப்பராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் பிளாக் சிட்டியை பார்த்தாச்சு, இல்லை ஒயிட் ஃபாரஸ்ட்டை பார்க்க வேணாமா. ஸோ அதுக்காக தான் இதுவும் மெயினாக டவுன்லோட் பண்ணேன். ஸோ மேப் எப்படி இருக்குன்னே பார்க்கல கைஸ் நான் இந்த கேமுக்கு. ஸோ நான் இது வரைக்கும் மேப்பே பார்க்கல. ஸோ ஆசோவால் வந்து லெவல் 10க்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஓகே இவங்கிட்ட பேன்சர் தான் ஈஸி இருந்துச்சு. ஸோ சால்ட்டாக முடிச்சிட்டேன், வாட்டர் கன் போட்டேன். ஸோ பேன்சியர் அது இல்லை கைஸ். பேன்சர்னால் கிராஸ் டைப் தானே. ஆமாம், பேன்சர்னால் கேஸ் டைப்பு, பேம்போர்னா வாட்டர் டைப்பு. பேன்சியர் தான் கைஸ். பேன்சேஜ் தான் கிராஸ் டைப். ஸோ இவன் தான் கைஸ் அடிக்கடி முன்னாடி வந்துடுறான். பேட்ராட் தான் ஃபஸ்ட்டு வருது. ஃபஸ்ட்டு பேட்ராட்டை வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இவன் தான் கைஸ் இருப்பான். இவன் எதுக்கு முன்னாடி வரானே தெரில. ஸோ ரியலு எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லெவல் 5 தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் லெவல் ஏற்றணும். ஸோ இவனை எவால்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ரியலு வந்து சூப்பரான போக்கிமான் மக்களே, தரமான சிறப்பான போக்கிமான்னே சொல்வேன். ஸோ இப்போதைக்கு ரியலு எடுத்துட்டேன். நம்மளோட ஆசோவால்ட்டே வச்சிடலாம். அவன் கிராஸ் டைப் யூஸ் பண்ணால் நமக்கு எஃபெக்டிவ் தான். பட் ஆனால் இப்போதைக்கு அவன்கிட்ட கிராஸ் டைப் இருக்காது. ஸோ ஸ்க்ராட்ச் தான் போட்டுட்ருப்பான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ அசால்ட்டாக முடிச்சிடலாம்.
ஸோ வாட்டர் கன் இல்லை டேக்கல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாட்டர் கன் வந்து எஃபெக்ட் ஆகாது அவங்க மேலே. ஸோ வந்தாங்க எஃபெக்ட் ஆகும், பட் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. ஸோ நாட் வெரி எஃபெக்டிவ்ல நின்றோம். பட் நான் லெவல் அட்வான்டேஜ் வச்சு பார்த்தா கூட அவங்க 9 நான் 10 ஒரே ஒரு லெவல் தாங்க கம்மி. ஏன்னா ஒரு 2-3 அட்டாக்கு டிஃபென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு, அவ்வளோதான். 2-3 தான் சும்மா லைட்டாக ஏறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் லெவல் அட்வான்டேஜும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டேக்கல் போட்டே முடிச்சிட்டேன். ஸோ ரியலு லெவல் 6 கவுண்டர் அண்ட் அட்டாக் கற்றுக்குச்சு. ஸோ பேட்ரேட் லெவல் 5 எந்த அட்டாக்கும் கற்றுக்கல மக்களே. ஸோ பேட்ரேட்லாம் சும்மா பிடிச்சேங்க ஃபஸ்ட்டு போய் தான் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சது தான் பேட்ரேட்டு. ஸோ ரியல் வேணும் ஃபஸ்ட்டு போய் போனால் பிடிச்சிருக்கலாம், பட் என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை மக்களே. அந்த டைமில் பிடிக்கணும்னு தோணுச்சு, பிடிச்சிட்டு ஞாபகம் இல்லாமல். இப்போதைக்கு அவன் தாங்க ஃபயர் வந்து ஸ்ட்ராங்கர் வந்து கேஸுக்கு, வாட்டர் வந்து ஸ்ட்ராங்கர் வந்து இதுக்கு ஃபயருக்கு. ஸோ கிராஸ் வந்து ஸ்ட்ராங்கர் வந்து எத்தனை வந்துன்னு தெரில, கிராஸ் ஸ்ட்ராங்கர் வந்து வாட்டருக்கு. ஸோ இது 3 ஒரு வித்தியாசமான பொக்கிமான் கைஸ். ஸோ இவன் வந்துட்டு இப்போ நான் அவன்கிட்ட ஒன்று கொடுப்பேன், நீ வேணான்னு சொல்லாத அப்படின்றான். சரி கொடுப்பா தம்பி நானே எடுத்துக்கிட்டேன். பார்த்தா மெடல் பாட்ஸ். ஸோ இவன் பேர் வந்து மிஸ்டர் மெடலாமா, எல்லோரும் இவனை மிஸ்டர் மெடல்னு கூப்பிடுவாங்களாமா. ஸோ அந்த மெடல் பாட்ஸ் எதுக்கு தான் தெரியலையே எனக்கு. ஸோ ஏதோ இது கொடுத்துருங்க கைஸ், காயின் மாதிரி. இது வந்து இது ஒரு மெடல் கைஸ், ஏன்னாத்துக்கு அந்த மெடல்னு தெரில. ஸோ அப்புறமா ஏதோ 6 இன்ட்டு மெடல்னு கொடுத்துருக்கான். ஸோ மேபி இந்த மெடல்லாம் கலெக்ட் பண்ணும் போல், மேபி இருக்கலாம் மக்களே. கலெக்ட் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்கோ. ஸோ இப்போதைக்கு நம்ம ஓடு என்ற ஓட வேண்டியதாக திரும்புவோம். அதுக்குள்ளே வந்துட்டான்டா குறுக்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்த சிட்டிக்கே போகணும், ஏன்னா அங்கே தாங்க ஜிம் இருக்குது. ஸோ அந்த ஜிம்மில் தான் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். ஸோ அவனை போட்டு தள்ளுறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா லெவலை பொறுத்து தான் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு ஓடிடலான்னு பார்த்தா இவனுக்கு இதே வேலையாக போச்சு கைஸ். மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்காகவே வந்து அந்த மலை மேலே நின்றுட்டு இருப்பான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஓடிவதுக்குள்ளே வந்துட்டுருக்கான் பாக்கியில். ஆரன் பெரிஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து அதாவது அந்த போக்கிமான ஹெச்பிலாம் ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான் மக்களே. சரி 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 போதும், அடுத்தது போடாடே டக்குன்னு. இப்போதைக்கு போக்கிமானெல்லாம் ஸ்ட்ராங்காக க்ரோ பண்ணு. மேலேருந்து குதிச்சுருவாங்க கைஸ். அவனுக்கு மலை ஏற தெரியாது, அதான் சுற்றிட்டு போவான் தம்பி. ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம டேரெக்டாக போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டவுன் மேப்பை பார்க்கலன்னு சொன்னால ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சிட்டியில் வந்திருப்போம், போக்கிமான் பிளாக்ல நியூ வெமா சிட்டிலேருந்து. ஸோ நியூ வெமா சிட்டி, ஸ்டார்டன் சிட்டி, ட்ரீம் யார்டு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ பிளாக் மேப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த சைடில் கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சோன்ட்டு. ஸோ அதாங்க சார் பிளாக் அண்ட் ஒயிட் மேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த சைடில் ரூட் இருக்காது. ஸோ அந்த சைடு ரூட் இருக்காது கைஸ். லீகுக்கு வந்து இப்படி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த சிட்டியில் இந்த ஐக்ரே சிட்டி தாண்டி அதுக்கப்புறம் அது என்ன அது ஏதோ சிட்டி இருக்கும் கைஸ், நடுவில் அந்த போக்கிமான் இது மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அந்த சைடு ஒரு சிட்டி இருக்கும். ஸோ அங்கேருந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, பட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. லைட்டாக மாற்றிருக்காங்க கைஸ், அவ்வளோதான். சைடில் ஒரு சில இடங்களாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை மக்களே. ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு இருந்தால் சைடில் சின்ன சின்ன பொய்மால மாட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது ஒரு பொய்மான நினச்சி விட்ருங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம டேரெக்டாக போவோம் மக்களே. ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்கணும், பிரிட்ஜி. இது பேர் என்ன வைக்கணும் கைஸ், இதுக்கு சப்பேன்னு வச்சுப்போமா, சப்பேனா அடியில் இருக்கணும். ஸோ இது ஏதோ ஒரு கைஸ் டனல்னு வச்சுக்கலாம் விடுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அடுத்த பார்க்குறது தென் டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ் பை, உங்களை அடுத்துல பார்க்குறேன். பை பை. அப்படியே ஒரு ரெட் கலர் ஆட் மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.